9 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தென்னிந்தியாவுக்கு போய் அங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரோடையும் பாண்டிச்சேரி முதலமைச்சரோடையும் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதியோட உங்களோட தாத்தா பாட்னர் எடுத்த மாதிரி நீங்களும் பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்க. அப்ப எங்கண்ட மீனவற்ற பிரச்சனை கதைக்க வேண்டிய கடப்பாடும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கு. அப்ப இதை நீங்க உதவி தள்ளி கொண்டு அமைச்சர் தான் கதைக்கணும், அவர்களால் தான் கதைக்கணும் சொல்றது நீங்க மக்கள் பிரதிநிதின்றதுக்கு எத்தனை செய்திருக்கிறோம். சட்டத்தை கொண்டு வந்ததே நாங்கள், கடல்ல போராட்டம் நடத்துறது நாங்கள். சரிதானே? இந்திய மீன இப்ப செய்யறீங்க இல்லை. நாங்க எத்தனை அமைச்சரை நியமிச்சு வச்சிருக்க அரசு அதில் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப உங்களால இலங்கை கடற்படையிற்கு அழுத்தம் கொடுக்க முடியல. அமைச்சர், நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தரோம். நீங்க அப்படி அன்றைக்கு சொன்னீங்க. ஆனா அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு உங்களுக்கு பக்கத்துல இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், நாங்கள் அப்படி சொல்லவும் இல்லை, நாங்கள் வரவும் போறோம். எல்லாத்துக்கும் செய்யலாம் அமைச்சர். ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அமைச்சர். சட்டத்தின்படி உள்ளூர் ட்ரோலரோ வெளியூர் ட்ரோலரோ எல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது. எல்லாம் இதை நிப்பாட்டினீங்கன்னா அது நிப்பாட்டதான் வேணும். அவங்களுக்கு வைப்பாங்க, நீங்க உள்ளுக்கு நீங்க கொஞ்சம் பேர் விடுறீங்க தானே. கௌரவ அங்கஜன் கருத்தோட நான் இலங்கையில 2 இல்ல. இன்றைக்கு வடகிழக்குல கரையோரம் முழுக்க தனியார் காணிகள் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து கடற்படை இருக்கு. தனியார் காணியில தான் இருக்கு. சரி, இருக்கிறதும் நாட்டின் பாதுகாப்பு என்ற பெயர்ல தான் நாங்க முழு இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறோம். சரி, அப்படி இருந்து கொண்டு உண்மையிலே வெளியில இருந்து வார படகுகளை நிப்பாட்டாமல் இருக்கிறத ஏற்க முடியாது. 1000 படகுகள் வார இடத்துல 2 பிடிச்சு போட்டு அதுக்கு படம் காட்டி போட்டு பெண்ணு விடுறத அனுமதிக்கிறார். அப்ப 2 ஒன்று என்ன ஏனென்றால் இதே இங்க இருக்கிறதால பாதிக்கப்படுற சாதாரண மக்கள், இதே மீன் என்ன கடற்கரை செய்யற மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார். அவைண்ட காணியை தான் பிடிக்க வச்சிருக்கிறான். அப்படி இருந்து கொண்டு அவைண்ட தொழிலை செய்யாமல் தொடர்ந்து இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. முதல் அப்படி என்ன அவை போட்டு இவர்கள் சொல்ற மாதிரி நாங்கள் பாரப்படுகளை பிடிக்கலாம். ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு கொண்டு ஒரு நடைமுறை சாத்தியம் 1 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இடத்தை பிடிச்சு கொண்டு இருந்து கொண்டு பிடிக்காமல் இருக்கிறத ஏற்க முடியும். ஒரு நடைமுறை சாத்தியமான திட்டத்தை உங்கள்கிட்ட முன்வைத்திருக்கிறேன். ஒன்றிக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்கள் போய் அங்க கலைக்கிறது, அமைச்சர் போய் கலைக்கிறது கூட இந்த பிரச்சனை தீர்ப்பதுன்னு உபயோகித்திருக்கலாம். மற்றது வடக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் கலைக்கிறது கூட இந்த பிரச்சனை குறைஞ்ச 80% தீர்க்கலாம் நான் நம்புறேன். ஏன் அப்படியான ஒரு பேச்சுக்கு நீங்கள் வரக்கூடாது? அப்படியான பேச்சுக்கு நீங்களே வரக்கூடாது. இன்றைக்கு கடற்படை முழுக்க வடகிழக்குல ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கிறது தானே? சட்டவிரோதமா தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருந்து கொண்டு நாங்கள் போய் கலைக்கிறது அர்த்தம் இல்லை. அப்படி அதேக்கு அப்படி ஆக்கிரமித்துக் கொண்டு அதேக்கு அந்த தொழிலை செய்யலான்னு சொன்னால் நாங்கள் போய் கலைப்போம். முதல் வெளியில போட்டோம். நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல் வெளியில போட்டு நீங்களே கூட செய்யப்பட்டது அமைச்சர் அவங்க கொடுத்தீங்கன்னா அதான் பார்ட்னர் இருந்தவர்கள், அவங்க பார்ட்னர் இருந்தவர்கள். பார்ட்னர் என்ன செய்த வேண்டிய தெரியல. கர்நாடக செய்ய பார்ட்னர் என்ன செய்த தலைவர். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன கருத்தை நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ற கருத்து என்னென்றால், முதலாவது ட்ரோலிங் என்ற விஷயம் உள்ளுக்கு நடக்கிறது தவறுண்டால் அது பார்த்துக் கொள்றது அது வேறு. இது வெளியில இருந்து வார விஷயம் வேறு. அது ட்ரோலிங்கா இருக்கலாம், அது ட்ரோலிங்கா இருக்கலாம், தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்காங்க. இலங்கையில தடை செய்யப்படாத ஒரு விஷயமாக இருக்கலாம். சரி, அதை இதுக்குள்ள வாரதுதான் தவறு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு கடற்படை முழுக்க எங்கட இடங்களை தனியார் காணிகளை தான் ஆக்கிரமிச்சு கொண்டிருக்காங்க சட்டவிரோதமா. முழு இடத்தை வச்சிருக்கிறதை இந்த நாட்டினுடைய என்ன இறமையை பாதுகாக்கிற என்ற பெயர்ல தான் இருக்கிறாங்க. இறமையை மீறிக்கொண்டு வார ஆக்களை தடுக்கிறாங்களும் இல்லை. சரிதானே? இப்ப நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கிற ஒரு நிலையில நீங்க சொல்றீங்க நாங்கள் எல்லாம் போய்
நாங்கள் வந்து அங்கால போகணும். நாங்கள் போறதுக்கு தயார். ஆனா அதே அப்படி என்ன வந்து இடத்தை விட்டு காலி பண்ணிட்டோம். அந்த முடிவை நீங்கள் எடுப்போம். என்னென்றால் நீங்கள் அந்த முடிவு எடுப்போம். அங்கிருந்து அவியல் வாழ்றது அரசியல் காரணங்களோட அன்னைக்கு உள்ளுக்கு வெளியினோம். அப்ப நாங்கள் அரசியல் காரணங்களோட தடுப்போம். என்னென்றால் இந்திய இலவப்படகு வந்து இங்க இருக்கிற கடல் வளத்தை மட்டும் சுரண்டே இல்லை. அங்க இருந்து போதை பொருளை கொண்டு இங்க உள்ள பெரிய பெரிய ஆக்கள்கிட்ட கொடுத்து அவை இங்க பிசினஸ் செய்யணும். அதாலே பல பேருக்கு இங்க அதை மறக்க முடியாம இருக்கு, அவையை தடுக்க முடியாம இருக்கு. நெடுந்தீவில் நடக்கும். நாங்கள் நீங்கள் அப்படியே அமைச்சர், நாங்கள் இந்த ரோலர் தொழில இலங்கை 4 தலைவர்கள் நாங்கள் நிப்பாட்டினார்கள். இலங்கை கடற்தொழில் அமைச்சர்கள் 1 வருடத்துக்கு இந்திய மீனவர்களுக்குரிய தீர்வை தாங்கள் கட்டித் தருவதாக கூறினார்கள். ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் தான் இன்று நாங்களுடைய இந்திய மீனவர்களை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் இன்று 1976ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் இந்திய மீனவர்களின் ஆதிக்கம் நமது இலங்கையின் வடமாகாண கரையோரமெங்கும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் குறிப்பிடுகிறார்கள் ரோலர் தொழில உள்ளூர் ரோலர் தொழிலை நிப்பாட்டப்படவில்லை. இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் பரப்பில் வருவது முற்றாக தடுக்கப்படுமானால் 24 மணி நேரம் நாங்கள் இந்த தொழிலை கைய விடுவோம். முடியும் என்று சொன்னால் இந்திய மீனவர்களை நீங்க கட்டுப்படுத்துங்க. இங்கே பாராளுமன்ற இவர்களுக்கு அதுல தாக்கம் தெரியாது. அதனால் தொழிலில் ஈடுபடுற நமது மக்களுக்கு தான் அதுபடியே சம்பந்தமாக தெரியும். ஏன் நாங்கள் இந்திய கடல் எல்லை வரைக்கும் தொழில் சேர்ந்து நாங்கள் இந்திய மீனவர்களால் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு தொழில் இழந்தது நிமித்தம்தான் இந்த தொழில் நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களுடைய பதிலே இருக்குது என்றால் இது அமைச்சர் அவர்களுக்கு கொடுத்து நிப்பாட்டப்படாத ஒரு வேலை திட்டம் என்ற அடிப்படையில அது நிப்பாட்டு வரைக்கும் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதுல என்ன பிரச்சனை இல்ல, இதுல வந்திருந்தா எல்லா விதமான கருத்தும் வந்திருக்கும். நியூஸ்ல வருது உள்ளூர் படகுகளை நிப்பாட்ட சொல்லி மீனவ சங்கங்கள் கேட்கணும். ஆனா அவையும் இங்கே கூப்பிடப்படுறாங்க. இங்க சில ஆட்கள் மட்டும்தான் அது உங்களுடைய ஒத்துழைப்போட வந்து கதைக்கணும். அப்ப மற்றவர்களே கூப்பிடப்பட்டால் கௌரவ உறுப்பினர், நீங்க இதுபோல தவறான கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம். நாங்க யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சங்கங்களை கூப்பிட்டு இந்தியன் ரோலருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்திருக்காங்க. அதுல எல்லாத்த கருத்துக்களும் வச்சிருக்கிறோம். நீங்க சொன்னது போல நாங்க உள்ளூர் படகை 4 தடவை நீங்க சொன்னதுக்காக போலவே நாங்க நிறுத்தி வச்சிருந்திருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நீங்க என்ன முயற்சி செய்திருக்கிறீங்கன்னா இதுல முரண்பாடுகள் ஏற்படுத்துறதுக்கு தலைவர் நீங்கள் ஆக்களை கொண்டு வந்திருக்கீங்களோ தெரியல. இது உங்களோட தவறான கருத்து. நீங்கள் இந்தியாவுக்கு ஆதரவா கதைக்கபடியாத்தான் உங்களுக்கு எதிராக நாங்க கதைக்க வேண்டி இருக்குது. யாழ் மாவட்டத்துடைய கௌரவ உறுப்பினர், நீங்கள் இந்தியன் ரோலரை நிறுத்தலையா இருந்தால் இதுல எதிர்ப்பானாலும் இருக்கிற
கேட்கிறேன் தானே, ஊடகத்துல வருது தானே செய்தி. அதாவது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2 அபிப்பிராயம் இருக்கு. அவர் சொன்ன அந்த பிரச்சனை வேற, இந்த பிரச்சனை வேற. நிச்சயமா பிரச்சனை வேற, பிரச்சனை வேற. நாங்க 2 நாட்டுக்குள்ள உள்ள பிரச்சனை கதைக்கு, நீங்க உள்நாட்டுக்குள்ள உள்ள பிரச்சனை எப்படி கதைக்கிறீங்க? கருத்தை மலக்கடிக்கிறீங்க. தலைவர் நாங்க இருக்கிறோம்டா, இரண்டும் வேறு வேறுதான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் சட்டத்தின் அடிப்படையில தான் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக, நானும் பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருக்கிறீங்க. சட்டத்தை அமல்படுத்துறது உங்களோட கடமை இல்லையா என்று கேட்கிறேன். அப்படி இருந்தால் அதுக்கு நீங்கள் மாட்டு சட்டம் கொண்டு வரைக்கும் அதை அமல்படுத்த தானே வேணும். மாட்டு சட்டம் வர மட்டும் செய்ய. ரெண்டாவது இங்கே இருக்கிற மீனவர் சங்கங்கள்ல வந்துதான் ஊடகங்கள்ல அறிவிக்க குடிக்கணும். எல்லா உள்ளூர் படகுகளையும் அதே நேரம் வெளிநாட்டு நிறுவப்படங்கள் முழுமா நிப்பாட்டு சொல்லி கேட்கணும். நீங்க மீனவர் அமைச்சர், கடற்தொழில் அமைச்சால தான் தெரிவிக்கப்படுது, நாராவில தான் தெரிவிக்கப்படுது. என்ன இழுவைப்படகுகளால உங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்படுது, அதனூடாக எதிர்காலத்துல அந்த ரீப்ரொடக்டிவ் எல்லாம் பிரச்சனை உண்டு. அப்ப அதுகளை எல்லாம் சொல்லித்தான் நீங்க நிப்பாடுங்க. நினைக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தன் அவர்கள் இதை தடை செய்தது அடுத்த பாராளுமன்ற சட்டத்துல கொண்டு வந்தது காரணம் இதுதான். அவர் ஒரு விஷயம் செய்யப்பட்டவனோட பணம் கேட்டு எழுதி கொடுத்திருக்காரு. மாத்த சொல்லி தேவைப்பட்டாங்க. சரி, இப்ப நாங்க எல்லாரும் விளங்குற ஒரு விஷயம் இருக்குதானே, அதாவது இந்திய எழுதப்படகுகள் வர்றத நிப்பாட்டணும், அது எல்லாரும் விளங்குற விஷயம் சரிதானே. அது நிப்பாட்டுறதுக்கு நடவடிக்கை போதாது சரியா. 1000 படகுகள் 2000 படகுகள் 500 படகுகள் வரைக்குல 2 பிடிச்சு கொண்டு போய் வச்சு போட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. 50,000 ரூபாய் தண்ட பணம், 5 வருஷ சிறை தண்டனை உண்டு. அப்ப அந்த சட்டத்தை இன்னும் அவர்கள் முன்னால் நிப்பாட்டே இல்ல. சட்டம் நடைமுறைப்படுத்த அந்த சட்டத்துக்கு முன்னால நிறுத்துறீங்களா? அதுக்கெல்லாம் 2018ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டத்துக்கெல்லாம் நிறுத்தப்படுது. அப்ப என்ன விடுவிக்கிறீங்க? படகுகள் எல்லாம் மனசோடமாக்கப்படுகிறது. அதுல உங்களோட சட்டத்துல முதல் கட்டமாக வந்தால் அவையில முதல் மன்னிப்பு கொடுத்து போடுறதும் இருக்கு. 2ஆம் கட்டம் தவறு செய்ய வெறும் சிறைக்குள்ள வருவீங்க. அதான் நடக்குது. ஆனா ஆட்கள் பிடிக்கிற அளவு போதாது. நீங்களும் சொன்னீங்க 1000-500 வரை கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் அத ஒரு நாள் வார அத்தனை வரையும் பிடிச்சு உள்ள போட்டீங்கன்னா அது அடுத்த நாள் ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஒழுங்கா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்கன்னா அடுத்த நாள் ஒருத்தருமே வர மாட்டாங்க. சட்டம் பாஸ் பண்ண பிறகு சட்டம் பாஸ் பண்ணி இருக்குன்னு இந்திய மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து 1 வருஷத்துக்கு மேல வராம இருந்தது சட்டத்துக்கு பயந்து இல்ல வந்து கொண்டிருந்தவ. அதுக்குதான் சொல்றேன், அரசியல் ரீதியாக நாங்கள் அதை அணுக வேண்டும் சொல்றேன். நாங்கள் நேவி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அது சாத்தியம் இல்லை. நாங்களும் களத்தில் என்னண்டு அந்த சட்டங்கள் முடிஞ்ச அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுது. அந்த சட்டங்கள் சாத்தியமான வகையில நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அதுக்கு மேலான அரசியல் ரீதியா அணுகினாத்தான் தடுக்கலாம்னு நான் நம்புறேன். அமைச்சர் அரசியல் ரீதியாகவும் அணுகித்தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நானும் போன நாள் உங்களுக்கு முதல் இருந்த அமைச்சரோடையும் வெளிவார அமைச்சரோடையும் மத்திய அரசாங்கத்தோட பேசி ஒரு கூட்டறிக்கையும் வெளியிடப்பட்டது. இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கம் சேர்ந்து இது செய்யப்பட வேண்டும் தான் அவரோட இலக்கம் காணப்பட்டுதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. பிறகு அதை நடைமுறைப்படுத்த இன்னொரு ரீதியா அரசியல் ரீதியா செயல்பட்டேன். நீங்கள் அதுக்கு நான் சித்தாந்த நாட்கள் கதை கேட்க நீங்கள் வாரத்துக்கு தயார் சொல்லி வாரத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்கல. நான் என்ன சொல்றேன்டா, இந்திய மத்திய அரசாங்கத்தோட இணங்கி நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றி கொண்டு அதை அமல்படுத்துறதுல நாங்கள் கொஞ்சம் கூட கவனம் எடுக்க வேணும்னு நான் சொல்றேன். தேவைப்பட்டால் அது முடிவு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரையும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களோட நீங்கள் வாரீங்களா? இந்தியாவுக்கு நாங்கள் கதைப்போம். எங்களோட நீங்கள் வாரீங்களா? எங்களோட வாங்க. எங்களோட வந்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் 10 பேர் வாரம் இந்திய அரசாங்கத்திட்ட போய் கதைப்போம். அப்படி சொன்னா நீங்க ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணி எங்களோட சேர்ந்து போற நோக்கமோ விருப்பமோ இல்லை. நாங்க அமைச்சரை கேட்க இல்ல, நீங்க வாரீங்களான்னு கேட்கிறோம். வாரீங்கன்னா எங்களோட வாங்கோ, நாங்கள் ஒரு டேட்டை தாங்க, நாங்க உங்களுக்கு அதுக்கு இதுகளை செய்து கண்டு நாங்க போவோம். மாய்க்கங்களை சரி
இப்ப வேணும்ட்டாலும் நாங்க 1 மணிக்கு அவர்கிட்ட கடையில கொண்டே விடுவோம். சார் உண்மைக்கு பாஸ்போர்ட் தேவை. அஞ்சு நாள் என்னண்டா இது எனக்கு அதான் நீங்க அமைச்சர் அவர்களுக்கு முக்கிய வேண்டுகோள் என்னன்னு சொன்னா பிடிக்கிற ரோலர் நாங்க பிடிக்கிற ரோலரை உங்கள்கிட்ட தர மாட்டோம். சுதந்திரமா செயல்படுற முடியாதுன்னு சொன்னீங்க. Let me also respond from the Navy side. Now, as I partially understood that this problem is not a new one, so this has been lasting for long, and for the Navy with very limited resources, so we are doing the best of us to do contain. At the same time, we do have so much of restrictions, whereas we are not allowed to use any kind of force against these poachers. So we are restricted being maneuverability and bigger boats being rammed into our boats and had so much of damages on it. And we wanted to safeguard our people on board and the properties which we do have. So we are being restricted by that way. So when the 1,000 boat comes and ramping onto our waters, it is very hard for us to go by a couple of boats that we could able to catch a couple of boats and come back and produce them. So we do have also problems with our limited resources, but still as a Commonwealth representative, I know that Commonwealth is doing his best to contain this one. So everyone wants to understand our side that we being a poor Navy, so we are doing our best, but still with these big boats and their maneuverability, fast movement and everything, so we also being restricted at some certain places. So I think that the community needs to understand such restriction, and furthermore, I suppose this is need to be sort out with the diplomatic means and bilateral talks with India and the South Indian counterparts. Otherwise, now at the grassroots, going catching up couple of boats and producing it won't give us a proper permanent solution. Is my personal perspective on this. The fishermen say, and we also know, Sir. that in certain instances they themselves have gone and arrested boats and brought them onto the shore. They are saying they are willing to assist you. If you have personal issues, if you have resources issues, they will assist you in arresting the Honorable Member of Parliament, being very educated lawyer, I suppose you know that we cannot let the people to take this law into the hands. on paper it will be you who will arrest. Yes. I know that cannot, if in case any harm or damage happen to such kind of people, the Navy is the one who is responsible. So we are very restrained. We understand what you're saying, but the thing is, it's the government's duty to put resources towards this area because we are part of Sri Lanka and our community has a big issue that is going on. Yeah, we understood. And the Tri-Forces always take pride in completing the war and all that. So you all are quite powerful, I believe, right? Yeah, so then, why can't we put enough resources? As you said, I mean, you're not given enough resources, I understand. Yes. Maybe that is for a diplomatic reason that's not given. No, sir. Now, I mean that whole Sri Lanka has undergone a severe hardship couple of years back, so which has been impacted on the military as well. So everyone wants to understand that where this But this issue was happening even before the hardship. Yes. This has been happening, from I think 18, 19, 20, 21, even though during that time there's this. But now the resources issue is much deteriorated when you compare to the previous times, sir. You have no other challenge around the country, no? Navy has no other serious challenge, right? Yeah. You can put all your resources into this. This is the only place where our territorial waters are being violated. Yes. Right? Nobody else does that in any other part around the island. So why don't you request the ministry to put the entire resources of the Navy to protect the boundaries, the sea boundary,
that is being violated willy-nilly every night. The question arises Yes. that if this is happening in a different part of the country, maybe the resources would have been put there. No, I don't think so. Now, as you said, this is the biggest challenge that we do have right now. But at the same time, human smuggling, the drug smuggling in the other areas also happens. Therefore, we used to have all these surveillances in everywhere. But I think Navy has given his priority to the northern naval area for containing these poaching boats. So we cannot tell when you consider the number of boats being assigned and patrolling right now on the northern waters is very lesser than all other areas of the Sri Lanka. So we have given the priority, but still for all, I suppose this is grassroots effort, whereas we don't want to have some kind of a diplomatic and bilateral. Please. No, sir. Much. All the other areas, not. Now, usual. I said, sir, the other areas, the number is lesser than the boats which have been utilized. So if you want one practical step, if you increase the number of arrests, Yes. right, by a special mobilized effort for a few days, right, that will send a message. There will be less poaching after that. So make it. I mean, I'm just suggesting to you, Yes. right? Get all your resources, say a week or something like that, and do us like a special operation and increase the arrests. I will certainly Take some, come take some like special steps like that. That sends messages to those guys that if we go, we'll get I will arrested. act as an later. I will convey the message to Commonwealth. சரி, ஆனால் இனி அடுத்தது போகும். தேங்க்யூ. அடுத்தது போகும். மற்றபடியும் இலங்கை போக்குவரத்து சபையின்